சரி, மிதுனத்திற்கு வருகின்ற பொழுதும் அதனுடைய பார்வைப்படும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் குரு பேச்சுக்கு பின்னாலே துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகள் பார்க்கப்படுகின்றன. பிறகு அதிச்சாரமாக அக்டோபருக்கு மேல் குரு பார்வைப்படுகின்ற ராசியாக விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள் புனிதமடைகின்றன. எனவே இந்த ராசிக்கெல்லாம் தொட்டது துலங்கும், நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகிய இயல்பாக வளம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, அதே நேரத்திலே உத்தியோகத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு, அயல்நாட்டு யோகம் உண்டு. அது மட்டும் அல்லாமல் பொது வாழ்விலேயும் புகழ் கூடும், பொருளாதார நிலை உயரும். சரி, மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லோருக்குமே சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஜாதக அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன திசாபுத்தி நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பாக்கியஸ்தான பலம் அறிய வேண்டும். பாக்கியஸ்தானத்திலே இருக்கும் கிரகம், அதை பார்க்கும் கிரகம், நவாம்சத்திலே இருக்கும் நிலை, இவற்றை அறிந்து அதற்குரிய ஸ்தலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாள் என்று ஒரு நாள் வருகிறது. அந்த அனுகூலமான நாளை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த நாட்களிலே அந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வெற்றிக்கனியை எட்டி பிடிக்க வேண்டுமானால் உங்களுக்கு நம்பிக்கை அவசியம் தேவை. அந்த நம்பிக்கையை நீங்கள் தெய்வத்தின் மீது வைப்பது நல்லது. சனிப்பெயர்ச்சி ஆகுவதற்கு பின்னாலே யார் யாருக்கெல்லாம் சனியின் ஆதிக்கம் வருகிறது என்றால், சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி தொடங்குகிறது, தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்குகின்றது, கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சனி, மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, மேச ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி தொடங்குகிறது. இவையெல்லாம் வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி. ஆக இப்படியெல்லாம் சனிப்பெயர்ச்சி ஆகின்ற பொழுது இத்தனை சனி ஆதிக்கம் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். மந்தனாம், காரிநீலா, மணியான, மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றி என்று சனிக்கென்றே கவசங்கள் உண்டு. சனி கவசத்தை நீங்கள் பாடி சனி சன்னதியிலே எழுதீபமேற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். இதுபோன்ற நாட்களிலே எல்லாம் நீங்கள் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, குரு வக்ரம் நடைபெறுகிறது. 18/11/2025 கடகத்திலே வக்ரம் பெறுகின்றார். 21/12/2025 முதல் 17/3/2026 வரை மிதுனத்திலேயும் குரு வக்ரம் பெறுகின்றார். மீண்டும் 26/5/2026 கடகராசிக்கு குரு வருகின்றார். சரி, சனி வக்ரம் எப்பொழுது என்றால், கும்பத்திலே இப்பொழுது சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரே, அவர் 2/7/2025 முதல் 17/11/2025 வரை வக்கரம் அடைகின்றார். சனி குருவின் ஆதிக்கத்தில் வக்கரங்கள் அடைகின்ற பொழுது என்ன நடைபெறும் என்றால், அந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்கு உள்ள அந்த கிரகங்களுக்கு உரிய என்னென்ன நட்சத்திரமோ, குரு என்று எடுத்துக்கொண்டால் விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதே நேரம் சனி என்று எடுத்துக்கொண்டால் பூசம், அனுஷம், உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் எல்லாம் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். அதே நேரத்திலே உங்கள் சுய ஜாதகத்திலே அந்த கிரகங்கள் வக்கரமாகவே அமைந்து நீங்கள் பிறந்திருந்தால் இந்த வக்கர காலம் உங்களுக்கு